ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் அர்ஜுன் சேனலில் இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது கூட சிக்கன் சிந்தாமணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி குக்கரில் தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் 150 ml கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பிரியாணி ரெடியாகி வரும்போது இந்த கடலை எண்ணெயோட ஸ்மெல் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. 2 பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. இது நம்ம பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். நம்ம நிறைய வெங்காயம் சேர்க்குற வரைக்கும் பிரியாணியோட சுவை அதிகமாகிட்டு தாங்க இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் வெங்காயம் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆயிலில் அதை டீப் ஃப்ரை பண்ணிடுறங்காட்டி நாளைக்கு வரைக்கும் கூட அது அப்படியே தாங்க மணத்தோடு இருக்கும். இந்த அளவுக்கு ஆனியன்ஸ்லாம் டீப் ஃப்ரை ஆனால் போதுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலையே இது பொரியும் போது நல்ல மணத்தை கொடுக்குங்க, அதுக்காக தான் நம்ம இப்படி சேர்க்குறோம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறம் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. எப்போவுமே மிளகாய்த்தூள் இது மாதிரி ஆயிலே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்ல கலரை கொடுக்கும் பிரியாணிக்கு. இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நான் இதில் வேறு பேக்கெட் மசாலாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூளோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுற அளவுக்கு நல்ல சுவையை கொடுக்குங்க. அது இஞ்சி பூண்டு காரம் எல்லாம் தூக்கலாக இருக்கும்போது தான் பிரியாணியோட சுவை அல்டிமேட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது எப்படி பக்குவமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஒருவேளை புளிப்பு பத்தலைன்னா கூட நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் லெமன் புளியும் போது கரெக்டாக பேலன்ஸ் ஆயிருங்க. தக்காளி எப்பவுமே சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம அது கூட உப்பு சேர்க்கணுங்க. ஸோ இப்போ கல்லுப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நல்லா வதங்கின அப்புறம் இது கூட 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸோட காரத்தன்மையெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணுங்கள். பிரியாணி குக்காகி வரும்போது ஒரு நல்ல க்ளாஸி லுக் கொடுக்கும். ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதாங்க மெயின் இன்க்ரீடியண்ட்டே வரப்போகுது. கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி பீஸ். யூஸ்வலாக நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாவே பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி பிரியாணி செஞ்சு பார்த்துருப்போம். நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், இதோட சுவைக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. குட்டி குட்டியாக இருக்குங்காட்டி ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு செம்ம ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிக்கன் பீசஸில் எல்லாத்துலேயும் கிரேவி நல்லா ஒட்டிடும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை பேர்ன்ட் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருப்போம்ல, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு அதிகமாக தண்ணி இருந்தால் கூட நம்ம அரிசி போடும்போது வாட்டர் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 2 விசில் அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 விசில் விட்டு எடுக்கும்போது 3/4 அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க. நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் கூட போட்டு மறுபடியும் வேக வைக்க போகிறோம். ஸோ அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டீம் அடங்கிருச்சுங்க. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம மனங்க. குட்டி குட்டி பீஸாக இருக்குங்காட்டி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பிரியாணி செய்யும்போது நேரம் ரொம்பவே மிச்சமாகுங்க, ருசியும் அருமையாக இருக்கும். சிக்கனை குக்கரில் போடுற டைமில் நான் 3 டம்ளர் அளவுக்கு சீரகசம்பா அரிசியை எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க. சீரகசம்பா அரிசி எப்போவுமே 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினாவே போதும். ரொம்ப ஊறுச்சுன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் சீரகசம்பா அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இதுதாங்க கணக்கு. 1:2ங்கிற ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், அதுவாக தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த டைமில் ஹாஃப் லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு விடலாம். இது வந்து அரிசி உதிராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும், அது பிரியாணி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வரணுங்க. அப்போ 3/4 அளவுக்கு அரிசி வெந்திருக்கும். இப்போ மூடி போட்டு விசில் வச்சு நம்ம லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா தம்மில் வச்சிடலாம். இப்போ தம்மில் வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Until then, bye from Indu Godam. Happy cooking!